எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 58 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இம்பார்ட்டண்டான பதிவுங்க, பெட்ஸ், அனிமல்ஸ். ஸோ அதாவது டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ், வாட் எவர் இட் இஸ், பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வளர்ப்பு சின்னதாக ஒரு விஷயத்த, ஒரு கேட்ஸ், டாக்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நம்ம. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, கேரளாவில் அமீபா தொற்றுன்றது வேகமாக பரவி கொண்டிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. என்னன்னா, அவங்க ஒரு இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பம்பாய் நதியில் குளிப்பாங்க. அது வழக்கம். ஸோ லாட் ஆஃப் மெம்பர்ஸ், எத்தனை செவரல் பீப்புள்ஸ் வில் பி தேர் இந்த வேர்ல்டில். அவ்வளோ பேரும் போயிட்டு விசிட் பண்ணணும். இந்த பம்பாய் நதியில் குளிப்பாங்க. அந்த இடத்துல குளிக்கும்போது பார்த்திங்கன்னா தொற்று வேகமாக பரவுதான். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அந்த தொற்று மூக்கு வழியாட்டி காது வழியாட்டி பரவுதுன்றது ஸோ நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவை, என்னுடைய பதிவை பார்க்குற ஆடியன்ஸ் 280 மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைப் மெம்பர்ஸ் ஆடியன்ஸ்க்கு இந்த பதிவு ரீச் ஆகணும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த பெட்ஸ் வளர்க்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட், சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாக்ஸ், வேஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது டாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மனித நேயம் மிக்க செயல் நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் அந்த டாக்ஸை அதுக்குள்ளே வைக்கலாம். இந்த மழை காலத்தில் மட்டும்தான். அப்புறம் ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் அந்த டாக்ஸை தூக்கணும். ஸோ உங்களுடைய ஹேண்டில் ஒரு ஒரு கவர் மாட்டிக்கிட்டு நீங்கள் அந்த டாக்ஸை தூக்கணும். ஏன்னா சில விஷயங்கள், சில தொற்றுகள் பரவாமல் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ, கொசு அதிகமாக சுற்றி வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொது சேவை செய்யணும். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து பொது சேவையில் ஈடுபடணும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் அந்த டாக்ஸ் சேஃப்டி பண்ண முடியும். நம்ம ஏன் சொல்கிறேன்னா, பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், தவிக்குது இல்லைங்களா இந்த மழை சீசனில். இடம் ஒதுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காதன்ற பட்சத்தில் இருக்குது. அதுக்காக சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு சாக்கு இல்லை ஒரு வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது நீங்கள் அந்த டாக்ஸுக்கு சேஃப்டிக்காக நீங்கள் போட்டு வைக்கலாம். திரும்ப அதை ஒரு கவர் போட்டு நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், தீயிலிட்டு கொளுத்திடலாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். வேகமாக பரவும். நம்ம பொது சேவை செய்யும்போது தொற்று வேகமாக பரவும். நீங்கள் ஜாக்கிரதையாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? எல்லாத்துலேயுமே சரி. அப்போ தான் இப்போ இந்த அணிலாக இருக்கட்டும், சின்ன சின்ன குருவிகளாக இருக்கட்டும், மங்கி, ஸோ வாட்டவர் எல்லா உயிரினங்களும் பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் நம்மளுடைய வீட்டுக்கு எட்டி பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க. அவேர்னஸ், இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த உயிரினங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முடியலன்னா விட்டுருங்க. யாருக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கோ அவங்க உதவி பண்ணுங்கள். ஸோ உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு மனித நேயம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா சின்ன அரேஞ்ச்மெண்ட் இந்த அனிமல்ஸ், பெட்ஸ்க்காக கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அனிமல்ஸ், பெட்ஸ் ஒவ்வொன்றும் இயற்கையை நமக்கு சொல்லி கொடுக்கும். உண்மைங்க. அது நாம் செய்கிற அட்வான்ஸ் லெவல் என்னென்னா, மனிதனுக்கே ஹெல்ப் பண்ணுறதை விட அதை விட தாண்டி ஒரு படி மேலே போய் அனிமல்ஸ், பேர்ட்ஸ்
இவங்களுக்கு சின்ன ஒரு உதவி தான். சரிங்களா? பணம் காசு உதவி பண்ண சொல்லலை. வேஸ்ட் கிளாத் நிறையா இருக்கும் இல்லையா வீட்டில், ஸோ அந்த மாதிரி கிளாத் எதாவது இருந்ததுன்னா இந்த டாக்ஸ்க்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி போடுங்க. குளூரில் இருக்கும் இல்லையா அந்த மழை காலத்தில், ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு. See you later guys. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு இது சின்னதாக ஒரு மனித நேயம் இருந்ததுன்னா இந்த ஹெல்ப்பை பண்ணுங்கள். சரிங்களா? See you later guys. உங்கள் சுகன்யா.